அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள சக்தி வாய்ந்த ஒரு அமலை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு எப்படிப்பட்ட ஹாஜதா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, நீண்ட நாளா நீங்க கேட்டு நிறைவேறாம போயிடுச்சு அப்படின்னு நீங்க கவலையில கைவிட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நம்பி இந்த ஒரு சூறாவை நீங்க ஓதிட்டே வாங்க. இந்த எண்ணிக்கையில இந்த முறையில நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க ஓதி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும். இல்லை நீங்க ஒரு விஷயம் தேவைன்னா அந்த தேவை உங்களுக்கு நிறைவேறி இருக்கும். அது எவ்வளவு பெரிய ஹாஜத்தா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஹாஜத்தா இருக்குன்னா தாராளமாக இதை ஓதி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்கூடாக தெரியும். ஏன்னா இதை ஓதி பலன் கண்டவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் ஓதி எனக்கும் அதனால பலன் கிடைச்சிச்சு. அதனால இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோட ஓதுங்க. அல்லாஹ்வை நம்பி ஓதி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நடக்கவே நடக்காது, உனக்கு இதெல்லாம் நடக்காது, இது இம்பாசிபிள், இது சான்ஸே இல்லை அப்படின்னு பல பேர் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் அதை கைவிட்டிருந்தாலும் சரி, இப்போ அதை அல்லாஹ்விடம் நம்பி முறையிடுங்க. ஏன்னா அதை கொடுக்க போறவன் அந்த ரப்பு தான். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அந்த அல்லாஹுவால கண்டிப்பா அதை நிறைவேற்றி கொடுக்க முடியும். ஏன்னா அவன் நினைச்சானா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ரப்பு கிட்ட நாம் அணுகிறோம். முழு நம்பிக்கை மனதளவுலேருந்து நீங்க ஓதி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு சூறா பார்த்தீங்கன்னா அதிகமா முக்காவாசி பேர் மனனம் செய்யறாங்க அப்படின்னா முதல்ல ஓதுற சூறாக்கள்ல இந்த ஒரு சூறாவா இருக்கு. இது எல்லோருக்குமே மனனத்துல இருக்கக்கூடிய ஒரு சூறா. சின்ன சூறா, ஆனா இதுக்கு வெகுமதி, இதனுடைய பலன், இதனுடைய நன்மை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகம். செய்வினை, சூனியம், இந்த மாதிரி மாயாஜாலத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறா இது. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதுவதன் மூலம் நமக்கு பாதுகாப்பு அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான். நம்மளுடைய வறுமை, நம்மளுடைய கஷ்டங்கள், துன்பங்களை அல்லாஹு தாலா நீக்கி வறுமை இல்லாம செல்வ செழிப்போட வாழ அல்லாஹு தாலா உதவி செய்வான். இந்த ஒரு சூறாவை நாம 10 முறை ஓதுவதன் மூலம் சொர்க்கத்துல நமக்குன்னு ஒரு வீடை அல்லாஹு தாலா எழுப்பி தரான். சுப்ஹானல்லாஹ். அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இது வெறும் சின்ன ஒரு சூறா. இந்த 4 வசனம் உள்ள இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதுவதன் மூலம் குரானை 1/3 பங்கு ஓதுன நன்மையும் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சூறா இது. இம்மைக்கும் இது நமக்கு பயனுள்ளதா இருக்கு, அதே மாதிரி மறுமைக்கும் நமக்கு பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட நமக்கு ஈருலகமும் நமக்கு முக்கியமான ஒன்றுதான். அந்த ஈருலகத்துக்குமே நமக்கு சேர்த்து சின்ன ஒரு சூறால நமக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம கைவிடுவோமா? கண்டிப்பா கைவிட மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப சின்ன சூறா. இது நீங்க ரொம்ப சிரமம் எடுத்து ரிஸ்க் எடுத்து ஓதணும்னே அவசியம் இல்லை. ரொம்பவும் சின்ன சூறா. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை நீங்க ஓதிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுடைய எப்படிப்பட்ட அவசரமான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தேவை, ரொம்ப நாளா எனக்கு ஆசை, பொதுவா ரொம்ப பெரிய தேவையா இருக்கு, இதை நான் எப்படி செய்யறது, நிறைய துவாக்கள் நான் ஓதியிருக்கேன், நிறைய பெரிய பெரிய துவாவா இருக்கு, எனக்கு சின்ன ஒரு துவாவா வேணும், சின்ன சூறாவா வேணும், நான் செய்ய போற அமல் ரொம்பவும் சின்னதா இருக்கணும், ஆனா என்னுடைய தேவை அதில் நிறைவேறிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த ஒரு சூறாவை நீங்க ஓதி பார்க்கலாம். அது சூரா இக்லாஸ். சூரா இக்லாஸ் ஏகத்துவம் இதனுடைய அர்த்தம். பொதுவா நீங்க எந்த ஒரு அமல் செய்யறதா இருந்தாலும் சரி, அதனுடைய அர்த்தத்தை பொருள் உணர்ந்து, தமிழையும் ஒரு முறை அர்த்தத்தை பொருள் உணர்ந்து நீங்க ஓதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஏன்னா அந்த ரப் எப்படிப்பட்ட ரப், நம்மளுடைய இறைவன் எத்தகைய தன்மையுடைய இறைவன் அப்படிங்கிறத நமக்கு சின்னதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லக்கூடிய ஒரு சூறா இந்த சூறா. இந்த ஒரு சூறா இக்லாஸை நீங்க 6666 முறை ஓதணும். ஒரே நாள்ல ஓதணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களால எவ்வளவு ஓத முடியுதோ, எத்தனை நாள் கொண்டு போக முடிஞ்சாலும் சரி, ஒரு வாரத்துல ஓதி முடிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை 10 நாள், இல்லை 1 மாசம் 2 மாசம், நீங்க எத்தனை நாள் வேணாலும் நீங்க ஓதி முடிக்கலாம்.
நீங்க ஓதி முடிக்கிறதுக்குள்ள உங்களுடைய தேவை, நீங்க எந்த ஒரு தேவைக்காக நீங்க ஓதுறீங்களோ அந்த தேவை நிறைவேறிடும். அது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரி, அந்த ரப் அதை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். இது பலரால ஓதி பலன் கண்ட அற்புதமான அமல் இது. 6666 முறை சூரா இக்லாஸ் அப்படிங்கும்போது நீங்க யோசிப்பீங்க, 6000ங்கும் போது ரொம்ப பெருசா தெரியற மாதிரி இருக்கும். ஆனா இது வெறும் 4 ஆயத்துக்கள் உள்ளதால ஈஸியா ஓதி முடிச்சிட முடியும். தாராளமாக ஒரு நாளைக்கு 1000 முறைங்கிறது தாராளமா ஓதலாம். நீங்க ஒவ்வொரு நேரம் பிரிச்சு பிரிச்சு கூட நீங்க தொழுகைக்கு பின்னாடி பிரிச்சு, இல்ல மத்த நேரத்துல நீங்க கணக்கு வச்சுக்கோங்க எவ்வளவு ஓதுறீங்கிறத. ஒரு நாளைக்கு 1000 முறைன்னு நீங்க ஓதுனா கூட ஒரு வாரத்துல உங்களால ஓதி முடிச்சிட முடியும். ஒரு நாளைக்கு 1000ங்கிறது தாராளமாக ஓத முடிய ஒரு விஷயம் தான். இல்ல நீங்க 100 முறை ஓதுறீங்க, இல்லாட்டி 500 முறை ஓதுறீங்கனாலும் அது உங்களுடையது. ஆனா எவ்வளவு ஓதுறீங்கிறத கணக்கு வச்சுக்கோங்க. நீங்க 6666 முறை நீங்க ஓதி முடிக்கும் பொழுது உங்களுடைய தேவை, நீங்க எந்த ஒரு தேவைக்காக நீங்க ஓதுறீங்களோ அந்த தேவையை அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். பலரால உங்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கும், இதெல்லாம் உன்னால எப்படி முடியும், இது எப்படி நடக்கும், நீ ஏன் இதை போட்டு ரொம்ப யோசிச்சு நீ இதையே செய்யணும்னு நினைக்கிற, இதே உனக்கு வேணும்னு நினைக்கிற, உன்னால முடியாது, உங்ககிட்ட அவ்வளவு சோர்ஸ்லாம் இல்லை, உங்ககிட்ட ஏது வசதி, உன்னால எப்படி அதெல்லாம் நடத்த முடியுமா அப்படின்னு பலரால உங்களுக்கு உங்களை டவுன் பண்ணி சொல்லி நீங்களும் ஒரு கட்டத்தில் ஆமா நம்மளால எப்படி முடியும், நம்மளால முடியாது அப்படின்னு நீங்களும் டவுனான விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை அணுகி, யா அல்லாஹ் நான் இதை நான் செய்றேன், எனக்கு இந்த வேலையை நீ செஞ்சு கொடுத்துரு, எனக்கு இந்த ஒரு ஆசை இருக்கு, இந்த ஆசையை எனக்கு நிறைவேற்றிடு, எனக்கு இந்த ஒரு தேவை இருக்கு, இந்த தேவையை நான் ஓதி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு நிறைவேற்றிடு அப்படின்னு மனதளவுல நியத்து வச்சுக்கிட்டு ஓதி பாருங்க. ஒரே ஒரு முறை பொருள் தமிழ்ல அர்த்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அரபில ஓத ஆரம்பிங்க. ஏன்னா அந்த ரப் எவரிடமும் தேவையற்றவன். அவனிடம் நம்மளுடைய தேவையை கேட்கிறோங்கும் பொழுது அல்லாஹ் ரொம்ப விருப்பப்படுவான். தன்னுடைய அடியான் தன்னைக்கிட்ட வேணுங்கிறத கேட்கணும், நான் அதை கொடுக்குறேன் அடியானுக்குன்னு தான் அல்லாஹ் சொல்றான். உனக்கு எந்த கஷ்டமா, என்ன ஒரு இதா, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட அந்த ரப்பு கிட்ட நம்ம அணுகும் பொழுது நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவான். இந்த ஒரு சூறா ரொம்பவும் அற்புதமான சூறா. இது எல்லாற்றுக்குமே ஏற்ற ஒரு சூறா இது. இன்ஷா அல்லாஹ் ஓதி பாருங்க. இப்போ அதனுடைய தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம். சூரா இக்லாஸ், இதனுடைய அர்த்தம் ஏகத்துவம். 112வது சூறா. நபியே நீர் கூறுவீராக, நிச்சயமாக அல்லாஹ் அவன் ஒருவனே, மேலும் அல்லாஹ் எவரிடமும் தேவையற்றவன், அவன் எவராலும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹுக்கு நிகராக வேறு எவரும் கிடையாது. இதனுடைய அர்த்தத்திலே பார்த்தீங்களா, அல்லாஹ் தான் எல்லாமே, அல்லாஹை தாண்டி யாருமே இல்லை, அல்லாஹுக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு அல்லாஹ் புகழக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. புகழக்கூடிய சூறாக்கள்ல ஒன்றா இருக்கு. இந்த சூறாவை நீங்க ஓதி பாருங்க, கண்டிப்பா உங்களுடைய ஹாஜத்தை அல்லாஹால நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதுங்க. ஒரு முறை பொருள் அர்த்தத்தை உணர்ந்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிரும். ஏன்னா நம்ம அணுகிருக்கிறது அந்த ரப் அப்படிங்கும் பொழுது ஓதி பாருங்க. கண்டிப்பா நீங்க ஓதி முடிக்கிறதுக்குள்ள நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.